அண்மை செய்தி. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை நாளை முதல் இயக்க அனுமதி இல்லை என போக்குவரத்து துறை திட்டவட்டமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தாய்மானவன் இணைப்பில் இருக்கிறார். தாய்மானவன் வணக்கம். போக்குவரத்து துறை திட்டவட்டமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள். தமிழகத்துல 547 வெளி மாநில பதிவெண் கொண்ட சுற்றுலா பேருந்துகள் விதிகளை மீறி பயணிகளை டிக்கெட் அடிப்படையில ஏற்றி செல்வதாக போக்குவரத்து துறைக்கு தொடர்ச்சியாக எழுந்த புகாரின் அடிப்படையில தமிழகத்துல அந்த வெளி மாநில பதிவெண் கொண்ட சுற்றுலா பேருந்துகள் விதிகளை மீறி இயக்கப்படுவது தெரிய வந்ததை தொடர்ந்து ஆம்னி பேருந்து சங்க உரிமையாளர்களை நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை என்பது கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில குறிப்பா இந்த சுற்றுலா பேருந்துகள் அனைத்தும் தமிழக பதிவெண் கொண்ட பேருந்துகளாக மாற்றி புதுப்பித்து அதன் பிறகாக டிக்கெட் அடிப்படைகளை பயணிகளை ஏற்றி செல்ல போக்குவரத்துறை உத்தரவை பிறப்பித்திருந்தது. தொடர்ந்து ஆம்னி பேருந்து சங்கத்தின் தரப்புல இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை இயக்கிட கூடுதல் கால அவகாசம் என்பது கோரப்பட்ட நிலையில் 6 மாத கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் இந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேலாக இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை தமிழகத்தில் இயக்குவதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துறை அதிகாரிகளின் தரப்பில் இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை போக்குவரத்துறை ஆணையர் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் ஆகிய இருவரையும் தனித்தனியே ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்திய நிலையில் பேச்சுவார்த்தையில உடன்பாடு என்பது எட்டப்படவில்லை. இந்த நிலையில தான் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை நாளை முதல் இயக்க அனுமதி இல்லை என போக்குவரத்துறை திட்டவட்டமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வெளிமாநில பதிவு எண்ணுடன் தமிழகத்தில் இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் இன்று இரவு 12 மணிக்கு மேல் முதல் பறிமுதல் செய்ய போக்குவரத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இரவு 12 மணி முதல் தமிழகம் முழுவதும் வட்டார போக்குவரத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு போக்குவரத்துறையின் சார்பில் இந்த பேருந்துகள் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை சிறைப்பிடிக்க உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டால் அவற்றில் பயணிக்கக்கூடிய பயணிகளும் நடுவழியில் இறக்கிவிடக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்த நிலையில பயணிகள் பல்வேறு பகுதிகளில் இறக்கிவிடப்பட்ட சம்பவம் என்பது அரங்கேறியிருந்தது. இந்த நிலையில தான் இத்தகைய நடைமுறை இன்று மீண்டும் கடைபிடிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள்ல பயணிக்க 20,000 பயணிகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து தொடர் விடுமுறை என்பது வருகிறது. பக்ரீத், வார விடுமுறை என அடுத்தடுத்து விடுமுறை வரக்கூடிய நிலையில் 20,000 பயணிகள் பயணிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் தமிழகத்தில் இயக்க அனுமதி இல்லை என்ற ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பேருந்துகளை பறிமுதல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரம் ஆகிய பகுதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் நாளை முதல் அபராதம் வசூலிக்கவும் சிறைப்பிடிக்கவும் போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.